நாளைக்கான ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஆறுமுகம் வந்து சொல்லியிருப்பாங்க, நம்ம சிவா கிட்டயே, "இது மாரி போய் பேசு பைரவி கிட்ட போய்" வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிந்துவும் பேசியிருப்பாங்க, நம்ம சிவாவும் பேசியிருப்பாங்க. "நீ ஆறுமுகத்த வந்து மன்னிச்சு ஏத்துக்கோ. அன்னபூர்ணி அத்தைக்காகனாச்சும் வந்து நீ போய் வாழு" அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவி வந்து கேட்க மாட்டேன்றாங்க. ஸோ வந்து இந்த பக்கம் நம்ம அன்னபூர்ணி வந்து ஃபோட்டோலாம் கீழ விழுந்திருக்கும். சாமி கும்பிடும்போது என்ன அபசகுனமா இருக்குன்னு நெனைப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவிய வந்து இது மாரி வந்து நான் வந்து டிவோர்ஸ் பண்ற உறுதியா இருக்கேன். நான் கோர்ட்லயும் கேஸ் குடுத்துட்டேன். அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மகா வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்ருப்பாங்க. மகா வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் ஏற்றி விடுறாங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிவாவையும் சிந்துவையும் பிரிக்கணும். அதனால தான் இந்த ஃபோட்டோலாம் வந்து கீழே உழுது குணமாக வந்து காமிக்குது. இவளால் தான் ஆபத்து சிவாவில் அப்படின்னு வந்து சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இசைக்கு கிட்ட போய் வந்து நியூஸை சொல்லிட்டாங்க. இது மாதிரி வந்து நம்ம காயத்ரிக்கும் சொல்லி எனக்கும் கல்யாணம் நடக்க போது நீ எப்படின்னா தடுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு இசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கான வேலையும் வந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் இந்த வாட்டி வந்து காயத்ரிக்கும் எனக்கும் வந்து கல்யாணம் மிஸ் ஆகாதுன்னு. ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஆனால் வந்து அன்னபூர்ணி வந்து அதுக்குள்ளே வந்து பைரவி கிட்ட வீட்டில் விசேஷம் இருக்குது, நீ எங்கேயோ போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காயத்ரி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பைரவி டிவோர்ஸ் வாங்க மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இவங்க 2 பேரும் வந்து சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.